கொல்லிமலை சங்கரன் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொல்லிமலையிலேருந்து வந்து சென்னையில் வாழ்ந்து என்னென்னமோ கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு சிட்டி வாழ்க்கை வேறு, கிராமத்து வாழ்க்கை வேறு, மனுஷனோட வாழ்க்கை வேறு. அதாவது ஹியூமன் பாடி, அதாவது ஒரு மனிதனோட உடல் பாகமே ஊருக்கேற்ற மாதிரி மாறுபட்டுருக்குது. யார் யாருக்கு? கிராமத்துக்கும் நகரவாசிக்கும். என்ன மாறுபட்டுருக்குன்னா, 1 2 இல்லை, 1000 விஷயம் இருக்குது. என்ன ரீசன்னா நான் கண்டுபிடிக்கவே முடியல. ரீசன்னா என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியல. நான் கிராமத்துலேருந்து கொல்லிமலையிலேருந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்தோம். நான் இங்கே வந்து பார்க்க தெரியுது, இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதை கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு நல்லவனாக பேசுகிறான், திடீர்னு கெட்டவனாக பேசுகிறான். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்டதை வச்சுக்கிறான். இவன் இந்த சிட்டியில் பொறுத்த வரைக்கும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிக்கவே முடியல என்னால். வாழ்க்கை என்றால் ஆயிரங்கள் இருக்கும், அது மாதிரி என் வாழ்க்கையில் 1000 இருக்குது. எப்போ சுவாமி சத்தியமாக சொல்கிறேன், இந்த லைஃப் சிட்டி லைஃபு வேறு லெவலு. அதான் ஜெயிக்க முடியாத கூட ஜெயிச்சிடலாம், ஓகே. ஆனால் பணத்தில் ஜெயிச்சிடலாம், மனுஷனை ஜெயிக்கவே முடியாது. இங்கே எவனும் மனுஷனே இல்லை. மனுஷங்கிற போர்வியில் வாழ்கிற ஒரு மஷின், இரும்பு மாதிரி ஓடுறாங்க, ஒடிக்கிறாங்க. ஆனால் அவங்க மறந்துடுறாங்க அவங்க ஒரு மனுஷங்கிறது. என்ன ஓடுறாங்க, என்ன உழைக்கிறாங்க. எப்போ சாமி, கிராமத்தில் வந்து அப்படி கிடையாது. காலையில் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க, நிம்மதியாக சாப்பிடுவாங்க, படுத்துவாங்க. அவங்க லைஃப் வந்து சொர்க்கம். ஆனால் சிட்டியில் வந்து அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் ஓடுனா கூட அவங்க சொர்க்கத்தை தொட முடிய மாட்டேங்குது, நரகத்தை தான் தொட முடியுது. இங்கே எதுவுமே எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. சரி பார்க்கலாம். நானும் இங்கே தான் இருக்கிறேன், இங்கே சென்னைக்கு வந்துக்கிறேன். பொழப்புக்காக வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்? வேறு வழி இல்லாமல் வந்துக்கிறேன். ஏதாவது எனக்காக நல்லது நடக்கும்னு பார்த்தா நடக்குமா நடக்காதா, நடக்காதா பார்க்கலாம்.